இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். மோனையா, நில்லுங்க. தெரியல, யாரோ ஒரு பொண்ணு அந்த நேரத்துல மனசு அவதா பார்த்து கையில கட்டெல்லாம் போட்டு விட்டுருக்கா. யாருன்னே தெரியல. அநேகமா வீடு பார்க்க வந்தாங்களா, அவங்களோட பொண்ணை தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பக்கத்து வீட்டுக்காரர் மோகன் ஐயானா, அப்படின்னா அவரோட பொண்ணு. அப்படின்னா இவ குஷ்பு இல்ல, குஷி. என்னோட குஷியா? எனக்கு இந்த மாதிரி அம்மா இல்ல, அந்த மாதிரி அம்மா தான் வேணும். இன்னில இருந்து நான் உன்னை ராமான்னு கூப்பிடுவேன். குஷி, இல்ல. நான் மோகன் ஐயாவை சந்திக்கிறதுல குஷிக்கு விருப்பம் இல்ல. மிஸ் ராதிகா, இந்த மிஸ் ராதிகா, என்ன இவங்க? மாஸ்க் இவங்களோட தான், ஆனா இவங்க ஏன் இப்படி ஓடுறாங்க? நின்னு வாங்கிட்டு போயிருக்கலாமே.
ஏய் எங்க மோகன் அண்ணாவையும் காணோம், இந்த குஷியவும் காணோம். 2 பேரும் எங்க போனாங்கன்னே தெரியலையே. கண்டுபிடிக்கணும் அஜித். என் மனசுக்கு எதுவும் சரியா படல. என் மனசுக்கு ஏதோ தப்பா நடக்க போற மாதிரி இருக்கு. எது நடக்க கூடாதுன்னு நம்ம தடுக்க பாக்குறோமோ அது நடக்க போற மாதிரி எனக்கு தோணுது அஜித். சரி வா அங்க போய் பார்க்கலாம். வாங்க. குஷி நெல்லு நெல்லு குஷி. இந்த குஷி எங்க போனா? இப்போ நீங்க 2 பேரும் பார்ட்னர்ஸ் ஆயிட்டீங்க. ஆல் தி பெஸ்ட். ஆனா ராதிகா, நீ என்ன சொன்னாலும் அதுக்கு நான் தலை வணங்குவேன். ஆனா ஒரு புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல பசங்க வரக்கூடாதல்ல. குழந்தை என்னதான் கியூட்டா இருந்தாலும் சரி, பாவம் இந்த பையன் கியூட்னஸால தான் அம்மாவோட கைய புடிச்சு இன்னொருத்தன் கையில கொண்டு போய் கொடுக்குறான். அது எவ்வளவு பெரிய தப்புன்னு தெரியாம பண்ணிட்டான். அவனோட அப்பா உங்க அம்மாவை எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்கன்னு அவனுக்கு தெரியாதல்ல. அதை சொல்லி கொடுக்கணும்ல, இல்லைன்னா எப்படி புரிஞ்சுப்பாவ? குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். ஆனா எப்படி? சாரி. குஷி, என்னோட குஷி, நீ என்னோட குஷியா? என்னோட குஷி பெரியவள் ஆயிட்டா. லாஸ்ட் டைம் உன்னை பார்த்தப்ப எவ்வளவு குட்டியா இருந்த தெரியுமா? இப்ப அழகா இவ்வளவு பெரியவள் ஆயிட்டியே.